வெல்கம் டு ஸ்ரீதேவி சமையல். இன்றைக்கி வந்துங்க நாட்டுக்கோழி ரசம் தான் செய்ய போகிறேங்க. இந்த நாட்டுக்கோழி ரசம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வந்துங்க இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்றைக்கி வந்துங்க நாட்டுக்கோழி ரசம் தான் செய்ய போகிறேங்க. அதுக்கு வந்து நாட்டுக்கோழி வந்து 1/4 கிலோ எடுத்துக்கிறேங்க. இந்த நாட்டுக்கோழி ரசம் செய்யறதுக்குங்க குக்கர்லேயும் செஞ்சிடலாங்க. இப்போ வந்து குக்கர் எடுத்துருக்கேன். அதில் வந்து சிக்கன் போட்டுடலாங்க. இது கூட வந்துங்க 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு தக்காளி போட்டுக்கலாங்க. 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் தாராளமாக விட்டுக்குங்க, அப்புறம் நல்லா சிக்கன் நல்லா வெந்து வரும். இது நல்லா கலந்து விட்டுலாங்க. உப்பு வந்து நம்ம கடைசியில் போட்டுக்கலாங்க, இப்போ போட வேண்டாம். இப்போ வந்து மூடி போட்டு மூடிடலாங்க. இப்போ குக்கர் வந்து அடுப்பு வச்சுருக்கிறதுங்க. நம்ம வெயிட் போட்டுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள் 4 விசில் வந்துச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் வந்துங்க 4 விசில் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேங்க. அது வந்து ஆட்டுங்க. அதுக்கு இடையில் வந்து நம்ம இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க. நம்ம வந்து பச்சையாகவே அரைச்சிக்கலாங்க, வதக்கி அரைக்காமல் பச்சையாகவே அரைச்சிக்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. ஒரு 10-15 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. பூண்டு வந்து 5 பல் எடுத்துருக்கேன், அது போட்டுக்கலாம். 2 வரமிளகாய்ங்க. உங்களுக்கு காரம் வேணுன்னா 100 மிளகாய் சேர்த்து போட்டுக்கலாங்க. வரக்கொத்தமல்லி வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. சீரகம் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அடுத்தது மிளகுங்க. மிளகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூட வந்துங்க ஒரு இடுங்கு கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொத்தமல்லி வச்சுக்கலாங்க. இது வந்துங்க பச்சையாக வந்து நான் மிக்சியில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி வந்துடலாங்க. இப்போ நான் வந்து மிக்சியில் அரைக்கிறதுங்க. சப்போஸ் நீங்கள் வந்து அம்மிலையும் கூட அரைச்சி வைக்கலாம், ஆட்டாங்கள் அரைக்கலாங்க. உங்களுக்கு எது சௌகரியமோ அதில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். குக்கரில் வெயிட் போயிடுச்சுங்க, எடுத்து பார்க்கலாம். திறந்து பார்க்கலாங்க. சிக்கன் வந்து 70% வந்துருச்சு. இந்தளவுக்கு வந்துருச்சுங்க. இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. அரைச்ச மசாலா வந்து ஊற்றிடலாங்க. மிக்சியிலே தண்ணி ஊற்றிங்க, அந்த கலந்து ஊற்றிடலாங்க. தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாக விடுங்க. நம்ம ரசமாட்டு தாங்க வேணும், அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கணுங்க. இந்தளவுக்கு இருக்கணும். இன்னும் கூட கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும் இல்லைங்களா, அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க. அடுத்து வந்துங்க இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் கொதி வந்துடுச்சுங்க. அடுப்பு கம்மி பண்ணிட்டுங்க, தட்டு போட்டு மூடிடலாங்க. ஒரு 15 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். சிக்கனு மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வந்துடுங்க. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். பாருங்க, ஒரு 15 நிமிஷம் ஆச்சு, பார்க்கலாம். அரைச்சி ஊற்றணும் இல்லைங்களா, அதான் பச்சை வாசம் போய் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு சிக்கன் எல்லாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துடும் ரசம். தனியாட்டு வச்சோம் இல்லைங்களா, அதெல்லாம் கொதிச்சதுக்கப்புறம் வந்துங்க நல்லா இந்த அளவுக்கு வந்துடும். பாருங்கள், நாட்டுக்கோழி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்துங்க சளி இரும்பல்லாம் இருந்துச்சுங்கன்னா நல்லா கேட்குங்க இந்த நாட்டுக்கோழி ரசம். நீங்கள் இதே மாதிரி வந்து வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃபைனலாக வந்து மல்லித்தலை போட்டு வைக்கலாங்க. இந்த நாட்டுக்கோழி ரசம் வந்துங்க நல்லா செஞ்சதுக்கப்புறங்க ஒரு டம்ளர் வந்து ஊற்றி குடிச்சிங்கன்னா ரொம்ப கேட்குங்க சளி இரும்பலுக்கெல்லாம். சூடாக சாதம் வச்சு அது கூடயும் கூட வச்சு சாப்பிட்லாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஸ்ரீதேவி சமையலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட சந்திக்கிறேங்க. பை பை.